Hi guys, welcome to KNR Financials. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 6th. இன்னைக்கு பேங்க் நிஃப்டியோட இன்ட்ரடே லாஜிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எப்படி நம்ம பிளான் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து நேற்று அனாலிசிஸில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43,160 வந்து ஒரு நல்ல லெவல். ஸோ இந்த 43,160 வந்து நமக்கு பிரேக் கொடுத்துட்டு ரீடெஸ்ட் பண்ணுற பட்சத்தில் நம்ம வந்து செல் பண்ணுவோம். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா 43,340க்கு மேலே போகும்போது தான் நம்மளால் பை பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இதான் வந்து நேற்று நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணி இன்றைக்கி நம்ம எப்படி என்ட்ரி எடுத்துக்கலாம்னு சொல்லி பார்ப்போம். ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 43,160 வந்து நல்ல சப்போர்ட் எடுத்துருச்சு. ஸோ இந்த கேஸில் நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது, பை ஆர் செல் நம்ம பண்ண முடியாது. நம்ம வந்து மார்க்கெட் ஓப்பனிங்லேருந்து ஒரு 1 hour வெயிட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம இன்ட்ராடேல என்ன என்ட்ரி எக்ஸிட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மார்னிங் மேலே போயிட்டு நேற்றோட க்ளோஸில் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருச்சு. ஸோ இதுலேருந்து ப்ராபப்ளி நம்ம வந்து செல் பண்ணியிருக்கலாம். ஸோ அப்படி இல்லை, அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் இல்லை. ஸோ இந்த இடத்துல நம்ம செல் பண்ணுறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா மார்க்கெட் மார்னிங்கே வந்து ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் மாதிரி கொடுத்துருக்கு. ஸோ ப்ராப்ளி நம்ம இந்த இடத்துல செல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். சரிங்களா? ஏன்னா இந்த இடத்துல எந்த ஸ்ட்ரக்சர் க்ளூ நமக்கு இல்லை. ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது நமக்கு மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா 160 வந்து பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ பிரேக் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட்டில் என்ட்ரி எடுப்போம். ஸோ ரீடெஸ்ட் நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படி ரீடெஸ்ட் இல்லை அப்படின்னா நம்மளால் என்ட்ரி எடுக்க முடியாது. இப்போ இந்த சப்போஸ் நீங்கள் பிரேக் அவுட் ட்ரேடிங்கில் இங்கே என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்ற பட்சத்தில் நம்ம வந்து இந்த கேண்டலோட 50% எடுப்போம். எடுத்துகிட்டு நம்மளோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 200க்கு மேலே இருக்கணும். அண்ட் நம்மளோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 43,040 கிட்ட வரைக்கும் நமக்கு இருக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து என்ட்ரி எடுத்துட்டோம்னு சொல்லி கன்சிடர் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மறுபடியும் மேலே வந்துருச்சு. நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சப்போஸ் நமக்கு ஒரு ரீடெஸ்ட் கொடுத்துருக்கணும். ரீடெஸ்ட் கொடுத்தா தான் நம்ம அந்த ட்ரேடை ஹோல்ட் பண்ண முடியும். பட் ரீடெஸ்ட் கொடுக்காதனால இந்த ட்ரேட் வந்து நம்மளால் ஹோல்ட் பண்ண முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த லோவை பிரேக் பண்ணுதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த லோவை பிரேக் பண்ணிடுச்சுன்ற பட்சத்தில் நம்ம வந்து ட்ரேடை ஹோல்ட் பண்ணுவோம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடுவோம். சரிங்களா? ஸோ மார்க்கெட் இங்கே பிரேக் பண்ணுது. பிரேக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் மார்க்கெட் உள்ளே வந்துருச்சு. ஸோ இந்த லோ வந்து மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணுது. ஸோ அதனால் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் செல்லிங் பொசிஷனாக ஹோல்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து காஸ்ட் டு காஸ்ட் நம்ம எக்ஸிட் ஆயிடுவோம். ஸோ காஸ்ட் டு காஸ்ட் வந்து நமக்கு 0 லாஸ் 0 ப்ராஃபிட்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம எக்ஸிட் ஆயிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் செட் ஆஃப் என்ட்ரி நம்ம பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அனாலிசிஸ் பண்ணுவோம். என்ன அனாலிசிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா லோயர் செக்ஷன் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ 43,120 ஆர் 125 அப்படி வச்சுக்கோங்க. ஸோ 43,125 வந்து ஒரு நல்ல லோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 லோ வந்து நமக்கு பக்கத்தில் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த செட் ஆஃப் கேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் கேண்டில். சரிங்களா? ஸோ ஃபால்ஸ் பிரேக் அவுட் கேண்டில்னால நம்ம இதையும் கன்சிடர் பண்ணுறோம். கன்சிடர் பண்ணும்போது நம்மளோட வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43,120 கீழே போனால் மட்டும்தான் நம்மளால் செல் பண்ண முடியும். அதே சமயம் ஹை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 43,200 தான் வந்து நம்மளோட ஹை. ஸோ அந்த 43,200க்கு மேலே போனால் மட்டும்தான் நம்மளால் பை பண்ண முடியும். அதே சமயம் 43,120 கீழே செல். சரிங்களா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுலேருந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து ஒரு பிரேக் அவுட் ட்ரேடிங் இங்கே நிறைய பேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மாட்டியிருப்பீங்க. ஸோ அதனால தான் வந்து நிறைய தடவை நான் சொல்கிறது என்ன விஷயம்னா பிரேக் அவுட் ட்ரேடிங் எல்லாத்துலேயுமே ஒர்க் அவுட் ஆகாது. நம்ம ரீடெஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணுன்ற பட்சத்தில் நம்மளோட ட்ரேட் ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கு. ஸோ இது பிரேக் அவுட் என்ட்ரி. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா 43,170 கிட்ட வச்சுருப்பீங்க. என்னோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43,045 கிட்ட வச்சுருப்பீங்க. ஸோ இது பிரேக் அவுட் என்ட்ரியில் நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்கன்ற பட்சத்தில் நமக்கு வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட் கிடச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரீடெஸ்ட் பண்ணியிருக்கணும் நம்மளோட ரூல். ஸோ பிரேக் அவுட்லேயே எடுத்திருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு ரீடெஸ்ட் நடந்திருக்கணும். அப்படி ரீடெஸ்ட் நடக்கலை அப்படின்னா இந்த ட்ரேடோட செட்டப் வந்து தப்பு. ஸோ அதனால் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் மார்க்கெட் வந்து உள்ள லெவலுக்குள்ளே புல் பேக் ஆகிடுச்சு. ஸோ புல் பேக் ஆகும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின்லி காஸ்ட் டு காஸ்ட் தான் எக்ஸிட் ஆகும். ஸோ காஸ்ட் டு காஸ்ட் எக்ஸிட் ஆகும்போது நம்ம ப்ராப்ளி இந்த கேண்டலில் எக்ஸிட் ஆகிருப்போம். ஸோ ஃபைனலாக வந்து ஒரு அப் மூவ் கிடச்சிருச்சு. அந்த அப் மூவ் கிடச்சி மறுபடியும் மார்க்கெட் வந்து ரேஞ்சுக்குள்ளேயே இருக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ 43,200லேருந்து 4300 வரைக்கும் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ரேஞ்சில் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து என்ன பண்ணிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லெவல்ஸ் கன்சிடர் பண்ணிப்போம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து ஃபைனலாக மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. ஸோ நம்மளோட ட்ரேடிங் டெசிஷன்ஸ் வந்து இதுக்கப்புறம் நம்மளால் எடுக்க முடியாது. ஸோ இப்போ நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக பார்ப்போம். சரிங்களா? ஸோ நேற்று எக்ஸ்பெக்டேஷன் என்ன நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று நான் சொல்லும்போது ஒன்று சொல்லியிருந்தேன். என்னென்னா ஒரு அப் ட்ரெண்டில் இருக்கிற மார்க்கெட்டு மறுபடியும் வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கொடுத்துட்டு ஒரு பிரேக் அவுட் கொடுக்கும் பார்த்தீங்களா, அந்த பிரேக் அவுட்டில் நான் வந்து என்ட்ரு ஆக போகிறேன். ஸோ ப்ராபப்ளி இந்த பிரேக் அவுட்டில் நான் என்ட்ரு ஆவேன்.
என்ட்ரு ஆகிட்டு என்னோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே, அதாவது எய்தர் இந்த ஸ்விங் ஹை நான் டார்கெட் பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஸ்விங் ஹைலேருந்து மறுபடியும் ஒரு 100 பாயிண்ட்ஸ் நான் டார்கெட் பண்ணலாம். ஸோ இதான் வந்து நேற்று சொல்லியிருந்தேன். ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது நமக்கு இன்றைக்கி அனாலிசிஸில் வந்து நாளைக்கு மார்க்கெட் அப்படி தான் நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ நம்ம லெவல்ஸை வந்து கிளியர் பண்ணிப்போம். ஸோ இப்போ இந்த 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லேயே மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்டு, அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஒரு டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் சொல்லிட்டு இந்த இடத்துல கன்சாலிடேட் இருக்குது, கரெக்டுங்களா? ஸோ நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்டை வந்து பிரேக் பண்ணிடுச்சுன்ற பட்சத்தில் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை பண்ணலாம். ஸோ இதுக்கு கன்ஃபர்மேஷன் நமக்கு எங்கே வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4300 43,200. ஸோ 43,200க்கு மேலே வந்து நான் பை பண்ண போகிறேன். அதே சமயம் வந்து 4300 கீழே வந்து நான் வந்து செல் பண்ண போகிறேன். ஸோ 4300 கீழே மார்க்கெட் வந்துருந்த பட்சத்தில் ஸோ 4300 வந்து என்னோடய செல் ஸ்ட்ரக்சர். அதே சமயம் வந்து என்னோடய பை ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43,200 கிராஸ் பண்ணி மறுபடியும் ரீடெஸ்ட் பண்ணும்போது நான் வந்து பை பண்ணுவேன். என்னோட நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43,350 வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட், அண்ட் செகண்ட் லெவல் ஆஃப் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43,500 தான் என்னோட செகண்ட் லெவல் ஆஃப் டார்கெட். ஸோ இதான் வந்து நேற்று நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணால் தான் அடுத்த மூவ் எங்கிட்டன்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். ஸோ ஃப்ளாக் பேட்டர்ன் சொல்லலாம். ஸோ இந்த ஃப்ளாக் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஃப்ளாக் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணனால இந்த லென்த் எவ்வளவோ, ஸோ இந்த லென்த் எவ்வளோ தூரம் போயிருக்கோ அதே லென்த்து வந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ பிரேக் அவுட் அப் சைட் கொடுத்துச்சுன்னா அதே லென்த் வந்து கீழே போகிறதுக்கும் நமக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ இதான் வந்து நாளைக்கான பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் கைஸ். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேஆர் ஃபினான்ஷியல்ஸ். டேக் கேர். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.